ஹாய் ஆரஞ்சபிளஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி. சோஷியல் மீடியா அலப்பறைகள் வீடியோ அப்படின்னாலே எல்லாருமே ஜாலியாயிடுவீங்க. அதே மாதிரி தான் நானும் செம்ம ஜாலியாக இருக்கேன். ஏன்னா வரப்போகிற சம்பவங்கள்லாம் அப்படியா ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் முத்து முத்தா மணிமணியா இருக்கு. நீங்க தந்தூரி சிக்கனை ஃபாயில் பேப்பர்ல சுத்தி பார்த்திருப்பீங்க. ஆனா நம்ம ஸ்ரேயாவா ஃபாயில் பேப்பர்ல சுத்தி பார்த்திருக்கீங்களா? இல்லையே. என்னது, பாகுபலி 3 எடுக்க போறாங்களா? அப்புறம் மே 1ஆம் தேதி நடந்த ஸ்பெஷல் என்ன? இந்த எல்லா விஷயத்தையும் டீடைலா அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். வாங்க வாங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவனோ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கான், நாமளும் எல்லா வாரமும் ட்ரெண்டிங்ல தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா இசைஞானி இளையராஜான்னு தெரியல. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச கூலி படத்தோட டைட்டில் டீசர் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டைட்டில் டீசர்ல வா வா பக்கம் வா டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு இருக்கு. நம்ம அனிருத் என்னதான் பட்டி டிங்கரிங் வேலை எல்லாம் பண்ணி போட்டாலும் நம்ம இளையராஜா அவர்களுக்கு அது பிடிக்கல பாத்துக்கோங்களேன். அதனால பொசுக்கின மனுஷன் சன் டிவிக்கு காப்பி ரைட்ஸ் கிளைம் கொடுத்துட்டாரு. சன் டிவி தான் எப்ப பாரு இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே ஒருத்தர் கொடுத்திருக்காருன்னா பெரிய விஷயம் தான். லோகி அவர்களோட விக்ரம் படமா இருக்கட்டும், இல்ல அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஃபைட் கிளப் படமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம இளையராஜா அவர்களோட டச் இருக்கு. என்ன எப்ப பாரு நீ என்கிட்ட இருந்தே சுட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி தான் இதை கொடுத்திருக்காரு. ஆமா, டைட்டில் டீசர்ல செம்பகவை பாட்டை விசில் பண்ணிருப்பாரு நம்ம தலைவரு. அதையும் விட்டு வச்சிங்க. அதுக்கு காப்பி ரைட்ஸ் கிளைம் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டீங்களா? இல்ல இத்தனை தான் பண்ணிருக்கோமே அதனால இது டிஸ்கவுண்ட்ல போட்டுன்னு விட்டுட்டீங்களா? ஐயோ, நம்மளே ஐடியா சொல்லி கொடுத்துட்டோமோ. மே மாசம் 1ஆம் தேதி ஏகவோட பர்த்டே. சோ கண்டிப்பா தலைப்படத்தோட அப்டேட் ஏதாவது ஒண்ணு வரும் அப்படின்னு காத்திருந்து எதிர்பார்த்தது தான் மிச்சம். அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே வரல. ஆனா அதுக்கு பதிலா தலையோட தீனா படம் ரீ ரிலீஸ் ஆச்சு. அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி கில்லி படம் ரிலீஸ் ஆகி சும்மா சக்க போட்டுட்டு இருந்துச்சு. சோ தளபதி அப்படின்னு இந்த வாட்டி செம்ம ஃபைட் இருக்க போது அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம ஏகேவோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கூலாவே நடந்துட்டாங்க. அதாவது ஏகேக்கு பாலாபிஷேகம் பண்ணும்போது அப்படியே நம்ம தளபதிக்கும் பாலாபிஷேகம் பண்ணாங்க. என்னதான் ஏகே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்கிட்டாலும் 1-2 டிஃபரெண்ட் பிரீட் இருக்கும் இல்லையா, அதுல ஒருத்தர் நம்ம தளபதியோட போஸ்டரை கீச்சிருக்கா. அப்படி போலீஸும் அழகா தம்பி தூக்கிட்டு போய் அட்வைஸ போட்டு அனுப்பியிருக்காங்க. நான் தெரிஞ்ச பையனா தூக்கின்னு வந்துட்டாங்க. நாங்க தம்பியும் அட்வைஸை கேட்டு திருந்தி அன்னைக்கே மன்னிப்பும் தெரிவிச்சிருந்தாரு. காலைல 11 மணிக்கு நான் பசங்களோட காசு தேட்டர் படம் பார்க்கலாம் வந்தேன். தீனா படம் பக்கத்திலே கில்லி பேனர் இருந்தது. ஒரு ஆர்வத்துல பசங்க எல்லாம் சேர்ந்து அவனுக்கு கூட என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக கையில பைக் கீச்சன் வச்சிருந்தேன். அதை வச்சு நான் கிழிச்சிட்டேன். இது மூலியமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட மாட்டேன்றத பல வழியும் மன்னிப்பு தலைவரே. பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அடுத்த விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு, அதை மட்டும் கேட்டுறவா? அதை எப்படி திரும்பிங்களோ ஒரே ஒரு கதையை வச்சுக்கிட்டு பார்ட் 4 வரைக்கும் போறீங்க? இந்த டவுட்கான விளக்கம் யார் தரணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். ஒருவேளை இன்னும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதாங்க ஹாலிவுட் ரேஞ்சில ஒரு பேய் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, அரண்மனை பார்ட் 4. அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா விடிவி கணேஷும் யோகி பாபு ஒரு குழந்தைய பார்த்து மிரட்டிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தையும் இவங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கும். ஆனா ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த குழந்தை உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கும். இவங்க 2 பேரும் பாத்தியா என்ன பார்த்து பயப்படுது அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க, உடனே கோவைஸ் எல்லாமும் பின்னாடி இருந்து ஐயோ பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. பையன் எப்படி பயந்து வர்றானே, நம்மள பார்த்தா இந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்பவே புதுமையா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த அரண்மனை பார்ட் 1, 2, 3 இந்த 3 படத்துலயுமே இந்த மாதிரி சீனை நான் பார்த்ததே இல்ல. பட் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சீனை முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு இல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க தெய்வ குழந்தையா தான் இருப்பீங்க. ஏன்னா ஃபியூச்சர் பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல. எங்க கும்பல் ஆல்ரெடி இந்த படத்தை பார்க்க கிளம்பிருப்பாங்க. போயிட்டு வந்து என்ன சொல்ல போறாங்களோ. பாகுபலி எந்த மாதிரி ஒரு படம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ பார்ட் 3 வரப்போகுது அப்படின்னு நினைச்சா அது எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ன்றதும் தெரியும். ஆனா அதோட பார்ட் 3 வரப்போறது இல்ல. பட் பாகுபலி தி கிரவுன் ஆஃப் பிளட் அப்படின்ற அனிமேஷன் மூவி ஒன்னு வரப்போகுது. எத்தனை பேர் இந்த அனிமேஷன் மூவி பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க? பிகாஸ் ஐ எம் வெயிட்டிங். அடுத்து புஷ்பா 2ல இருந்து ஒரு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல சாமா ராஷா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. வெறும் அல்லு அர்ஜுன் மட்டும்தான். அவரையும் குறை சொல்லக்கூடாதுப்பா. ஜெயிலர் படத்துல மோகன்லால் போட்டு
வர காஸ்டியூம்லாம் கடன் வாங்கி போட்டு வந்து சும்மா செம்ம ஸ்டைலா இருக்காரு. இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. இந்த பாட்டுக்கு மியூசிக் பண்ணது டிஎஸ்பி. மனுஷன் கொலை மாசா பண்ணிருக்காரு. பட் இந்த பாட்டுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நீங்க அந்த பாட்டை 1000 தடவை கேட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் புரியவே புரியாது. அதை பார்த்து படிச்சா மட்டும்தான் புரியும். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான டோன் யூஸ் பண்ணிருக்காங்க. அதான் அப்படி சொன்னேன். இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு அல்லு அர்ஜுனோட டான்ஸ் பத்தி சொல்லனா எப்படி? 2 முக்கியமான ஸ்டெப். அதுல ஒண்ணு, இந்த ஸ்டெப்பை கோரியோகிராஃபர் ட்ரெயின் பாத்ரூம்ல உட்காந்து யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இப்படி சொல்றேன்னு நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். நான் ஏன் இப்படி சொன்னேன்னா, இந்த மாதிரி பயங்கரமான ஸ்டெப் எல்லாம் பாத்ரூம்ல உட்காந்து ரிலாக்ஸா யோசிச்சா தானே வரும். அதனால அப்படி சொன்னேங்க. ஸ்டெப் 2 பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்துல பார்ட் டைமா நம்ம புஷ்பராஜ் என்ன வேலை பண்ணிட்டு இருப்பாருன்றது எனக்கு தெரியும். ஒரு ஸ்டெப்பை வச்சே கண்டுபிடிச்சேன் தெரியுமா? டீ மாஸ்டர் தான். ஏன்னா டீ அவ்வளோ அழகா கொஞ்சம் கூட கீழே சிந்தாம அவ்வளோ பெர்ஃபெக்டா ஆத்துவாரு. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. எனிஹவ் புஷ்பராஜ், உங்களுக்கு கடத்தல் ஒர்க் அவுட் ஆகலனாலும் ஒரு டீ கடை வச்சு பொழைச்சிக்கலாம். இந்த டான்ஸ் மாஸ்டர் அடுத்த படத்துல நம்ம தளபதிக்கு கோரியோகிராஃப் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். என்ன ரொம்ப கிரியேட்டிவா யோசிக்கிறாருல, எது அப்படியோப்பா. ஆனா இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும். என்ன மாதிரி ஸ்டெப் கொடுத்தாலும் நம்ம அல்லு அர்ஜுன் வேற லெவல் பண்ணிடுவாரு. சோ இந்த பாட்டுலயும் அவரோட டான்ஸை அடிச்சுக்க முடியாது. செம்மையா இருக்கு. அடுத்து நம்ம ஸ்ரேயா. இந்த காஸ்டியூம்ல பாருங்களேன், சில்வர் ஃபாயில்ல சுத்தின ஸ்வீட் மாதிரி ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. சிவாஜி படம் வந்தே சிவாஜி காலம் ஆச்சு. ஆனா சிவாஜி படத்துல அந்த வாஜி வாஜி அந்த பாட்டுல வருவாங்கல்ல, அப்படியே எப்படி இப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியல. அவங்க ஃபிட்னஸ் எவ்வளவு பக்காவா மெயின்டைன் பண்றாங்கல்ல. இதுக்கெல்லாம் ரொம்ப டயட் இருக்கணுமோ? நமக்கெல்லாம் வேலைக்காகுது. அடுத்து போயிருவோம். இந்த பிக்சரை பார்க்கும்போது திடீர்னு எனக்கே கண்ணில் கோளாறு வந்துருச்சுன்னு டவுட் வந்துருச்சு. இந்த ஸ்ருதிஹாசன் எப்பவுமே பேய் மேக்கப்லாம் போட்டு தான் போட்டோஸ் போட்டுட்டு இருப்பாங்க. பட் இந்த வாட்டி 3D கண்ணாடிலாம் போட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபில்டர்லாம் போட்டு யூஸ் பண்ணி எடுத்துக்காங்களா. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான போட்டோஸ் போடுறதுல அவங்க ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு சர்ப்ரைஸ் பாம். அதாவது அவங்க ரொம்ப நாள் ஆள் காணாமலே இருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு ஆல்பம் சாங் ஒன்று போட்டு அப்படியே ட்ரெண்டிங் ஆயிடுவாங்க. அப்புறம் திரும்ப காண போவாங்க, திரும்ப வருவாங்க. இதே தான் உங்களுக்கு வேலை. எதே எப்படியோப்பா நமக்கு அடிக்கடி கண்டென்ட் கொடுக்குறாங்க. சோ ஸ்ருதிஹாசன் எங்க இருந்தாலும் வாழ்க. அடுத்த என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, எப்பவுமே கப்பல் கோல்ஸ் பண்ற மாதிரி ஜிம் வீடியோவா போட்டு சுத்திட்டு இருந்தாங்க நம்ம ஜோதிகா. அவங்கள பார்த்து ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டாரு. அதாவது, நீங்க ரொம்ப சமூக அக்கறையா எப்பவுமே பேசுறீங்களே, ஆனா ஏன் இந்த வாட்டி நீங்க ஓட்டு போடல அப்படின்னு கேட்க போய் அதுக்கு நம்ம ஜோ, ஒவ்வொருத்தவங்க சூழ்நிலை அப்படி சில டைம் ஓட் பண்ண முடியாம போயிருது அப்படின்னு சொன்னாங்க. கூடவே ஒரு 4-5 விஷயம் டீடைலா சொல்றேன்னு சொல்லி நல்லா வளர்ன மாதிரி இருந்துச்சு. அதான் ஆன்லைன்ல ஓட்டு போடுற வசதி இருக்கே அப்படின்னாங்க. Sometimes நம்ம privately also we vote. அது ஆன்லைன் கூட இருக்குல்ல. So it's not always every time everything is publicized. அப்புறம் நான் கூட தான் வருஷம் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்ல போய் ரிப்போர்ட்டர் வந்து என்னங்க சொல்றீங்க அப்படின்னு, இல்ல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறேன் அப்படின்றலாம் அப்படியே லைட்டா வளர்னாங்க. வருஷம் ஓட் போடுவேன் சில டைம். ஸோ இல்ல ஆமா 5 வருஷத்துல சாரி. பட் அப்புறம் ஹீரோயின்ஸ்னாவே காமனா கேட்கிற அந்த கொஸ்டின் அந்த ரிப்போர்ட்டரும் கேட்டாரு. நீங்க அரசியலுக்கு வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற கேள்வியே கேட்டாரு. அதுக்கு ஜோ, ஐயோ அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க, நான் அந்த சைட்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு one step at a time, but politics no chance. எனக்கு ஒரு டவுட், இந்த கொஸ்டின் மட்டும் எப்ப பாரு எல்லா ஹீரோயின்ஸ் கிட்டயும் கேக்குறீங்களே, ஏன் அப்படி? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? ஓகே அரேஞ்ச் வில்லட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம ராகேஷ் அண்ட் ஜெனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you all in next video. Until then, tata bye bye from Rakesh and Jenny. Bye.